அதிகாரம் இல்ல, பெருமைக்கு ஆசை இல்ல. அவ்வளோ கெட்ட பேரு கேவலமா தொடர்ந்து நிக்கிறானப்பா. வாழ்க்கைய தடுமாறியாச்சு, வடத்துல போட்டு நின்னாச்சு. குத்தி அழிக்கிறான், பொழப்ப கெடுக்கிறான். எவ்வளவோ காசு போனோம், பெத்த மகனாட்டம் கொடுத்து பார்த்தா. அந்த காசு வாங்கும் போது மட்டும்தான் சிரிச்ச முகம். அப்புறம் நீ என்ன எனக்கு செஞ்சா வீட்டுக்கு நான் அடிமையான கேள்விதான். ஒரு ராவுல இரவுல பொண்டாட்டி கூட சந்தோஷமா இல்ல. ஒரு பொம்பளைக்கு எவ்வளவு பணம் கொடுத்தோம், பத்தாதுங்கிற மாதிரி ஆம்பளை பணம் கொடுத்தோம். பத்துல குடுக்கிற வரைக்கும் வாங்கிக்கிட்டான், திங்கிற வரைக்கும் தின்னுட்டான், எல்லாம் பண்ற வரைக்கும் பண்ணிட்டா. இப்ப எனக்கு பிடிக்கல, நீங்க செய்யறது எனக்கு வாழ விருப்பம் இல்ல, நான் தனியா போயிடுறேன், உங்க வீட்டோட மாப்பிள்ளையா இல்ல, என்னால வாழ முடியல, நான் வெளியே நோந்துக்கிறேன், என்னை விட்டுருங்கன்னு கேள்வி. எவ்வளவு செலவு பண்ணாங்க? எவ்வளவு மதிப்பு? ஒரு மதிப்பு என்ன நகை வாங்கி கொடுக்க வச்சிருக்கிறான்னு கேள்வி. என்ன நகை வாங்கி கொடுக்க? இல்லம்மா, எதுவுமே வாங்கி கொடுக்கலம்மா, வாங்கி கொடுத்தாடி மட்டும்தான் வாங்கி கொடுத்தேன். நீ என்ன அவனுக்கு போட்ட? நான் 5 பவுன் போட்டேம்மா. அதெல்லாம் எங்க? என்கிட்ட தான் இருக்கு. அத கேக்குறானே. கேக்குறேம்மா. எனக்கு போட்ட சரிதாங்க, எனக்கு போட்ட மோதிரங்க, எனக்கு போட்ட நகை என்னன்னு கேக்குறானே. எல்லாமே கேக்குறேன். நீங்க சொல்ற அத்தனை சத்தியம். அது நீ என்ன பண்ண போற? கொடுத்த திருப்பி வராது. நீங்க தான் சொல்லணும். கண்ண முடியாது, கிணத்துல விழுந்த ஒரு நேரங்காலம் சரியில்லை. அந்த பொண்ணுக்கு ஒரு கெட்ட பேரு, ஒரு மருந்து மாயம் பண்ணிட்டா, அதனால அந்த பொண்ணோட போயிடுச்சு, அந்த வாழ்க்கை அழிஞ்சிருச்சு. சரி, பின்னியும் ஒரு வாழ்க்கை கட்டுச்சு, பின்னியும் ஒரு வாழ்க்கையோட போய் வாழ்க்கைன்னு சொல்லியிருந்தா 2ஆம் தரமா கொடுத்தா கூட இப்படி பண்ணா சொன்னா கூட ஒத்துக்கலாம். இது எதுவுமே இல்லை. இவனுக்கு எப்படி வீட்டோட மாப்பிள்ளைய கொண்டாந்து வச்சு இத்தனை பண்ணி ஏன் இவ்வளவு அவமானப்பட்டு இருக்கீங்க 2 பேரும்? தெரியல, இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. வீடு வேணும்னு கேட்கிறான், சொத்து வேணும்னு கேட்கிறான். அந்த ஆம்பளையால 10 ரூபாய் சம்பாதிக்க முடியல. பொட்டைங்க சம்பாளத்தை கேட்டுக்கிட்டு பொட்டை பிள்ளைங்களோட சம்பளத்தை வாங்கிட்டு இவங்க ஆட்ட கட்டுறான். சரி, இவன் வாரம் சரி வர மாட்டான். விலைக்கு விட்டுலாமா சேர்த்து படுக்கிற 2 பதில் தான். ஒன்னதான் கேட்கிறேன். முடிவு பண்ணிட்டியா? அவன் புகைப்படம் எடுத்துட்டு வைப்பாங்க. போட்டோ போன் இல்லமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். ஒரு சாம்பல் அவங்களோட ஜெராக்ஸ் பேப்பர்ல வச்சு, அந்த மாப்பிள்ளையோட ஜெராக்ஸ் பேப்பர்ல எங்க வீட்டு சாமி மாடல்ல இருந்ததுமா, சாம்பல் ஜெராக்ஸ் பேப்பர்ல வச்சு. போட்டோ வந்து நான் பார்த்துட்டு சொல்றேன். கொஞ்ச நேரம் நின்னுக்கோ.